ஓம் சரவணபவா. என் பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த குரலை இப்போது கேட்கிறீர்கள் என்றால் அது சாதாரணம் இல்லை. முருகன் உங்களை தேடி வந்திருக்கிறான். நீ பல இரவுகள் தூங்காமல் அழுதிருக்கிறாய். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் உடைந்து போயிருக்கிறாய். என்னோட வாழ்க்கை ஏன் இப்படி? நான் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன் என்று மனதில் 1000 கேள்விகள். ஆனா கேள் என் பிள்ளையே, நீ விழுந்த இடமெல்லாம் நான் உன்னை பிடித்து நிறுத்திய இடங்கள். நீ தனியாக இல்லை. பின்னணி இசை சற்று உயர்கிறது. உன் வீட்டில் பிரச்சனை அதிகமாயிருக்கா? கணவன் மனைவி சண்டையா? உன்னை யாரும் புரிந்து கொள்ளலையா? அழாதே. உன் வீட்டில் ஒளி அணைய நான் விடமாட்டேன். நீ தினமும் மனவேதனையோடு வாழ்கிறாய். ஆனால் நினைத்துப்பார், இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி இன்னும் நின்றிருக்கிறாய் என்றால் அது உன் பலம் இல்லை, அது நான் உன்னுள் வைத்த தைரியம். சற்று ஆழமான குரல். வேலை இல்லாமல் தவிக்கிறாயா? கடன் சுமையால் மூச்சு முட்டுகிறதா? எப்படி நாளை வாழ்வது என்று பயப்படுகிறாயா? என் பிள்ளையே, பசியோடு நீ படுத்த இரவுகளை நான் பார்த்தேன். மனசு உடைந்து அமைதியாக அழுத நேரங்களையும் பார்த்தேன். உன் கண்ணீருக்கு கணக்கு இருக்கு. நீ இழந்ததை நினைத்து அழுகிறாய். ஆனா நான் தரப்போகிறதை பார்த்தால் இந்த வேதனைகளை மறந்து விடுவாய். காத்திரு, உன் வாழ்க்கையின் கதவு திறக்கப் போகிறது. மெதுவான உணர்ச்சி இசை. சிலர் உன்னை ஏமாற்றினார்கள். நம்பிக்கை துரோகமானது. நீ நல்லவனாக இருந்ததால் தான் காயமடைந்தாய். ஆனா கேள், பாம்பு கடித்ததற்காக மலர் மனம் கொடுக்காமல் இருக்காது. அதே போல உன் நல்ல மனசுக்கான பலன் நிச்சயம் வரும். உன்னை அழ வைத்தவர்கள் ஒரு நாள் உன் உயரத்தை பார்த்து வியப்பார்கள். உற்சாகம் அதிகரிக்கிறது. நீ தோற்றுவிட்டாய் என்று நினைக்கிறாயா? இல்லை, இது முடிவு இல்லை. இது உன் வாழ்க்கையின் திருப்பம். மலை ஏறும்போதுதான் மூச்சு அதிகம் வாங்கும். அதுபோல உன் உயரம் நெருங்கும் போதுதான் சோதனைகள் அதிகமாகும். நான் உன்னை உடைக்கவில்லை, உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஆழமான இடைவேளை. என் பிள்ளையே, நீ பலமுறை முருகா, நான் களைத்துட்டேன் என்று சொன்னாய். ஆனா நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் தாங்கு. இந்த இருட்டு நிரந்தரம் இல்லை. சூரியன் உதிக்கும் முன்தான் இருள் அதிகமாகும். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் பெரிய ஒளி வரப்போகிறது. தெய்வீக பின்னணி. உன் பெயரை நான் மறக்கவில்லை, உன் வேண்டுதலை நான் கேட்கவில்லை என்று நினைக்காதே. சில ஆசைகள் உடனே நிறைவேறாது. ஏனென்றால் நீ கேட்டதை விட பெரியதை நான் தயார் செய்கிறேன். நீ கதவை தட்டிக் கொண்டிருக்கிறாய், ஆனால் நான் உனக்காக அரண்மனையே கட்டிக்கொண்டிருக்கிறேன். உணர்ச்சிகரமான உச்சம். இந்த நொடியில் உன் மனசு கனமாக இருந்தால் கண்களை மூடு. வேல் வேல் முருகன் என்று 3 முறை சொல். உன் பயம் குறையும், உன் மனம் தெளியும், உன் பாதை திறக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ விழுந்தால் தூக்க நான் இருக்கிறேன். நீ அழுதால் துடைக்க நான் இருக்கிறேன். உன்னை வெல்ல வைக்க நான் இருக்கிறேன். மெதுவான இறுதி இசை. இனி அழாதே என் பிள்ளையே. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன் வீடு சந்தோஷமாகப் போகிறது. உன் மனம் அமைதியாகப் போகிறது. இந்த கஷ்டம் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உயர்த்த வந்தது. நினைவில் வை, நீ சாதாரணமானவன் இல்லை, முருகனின் பிள்ளை. ஓம் சரவணபவா. எண்டிங் டயலாக். இந்த அருள்வாக்கு உங்கள் மனதை தொட்டிருந்தால் முருகனின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேல் முருகன் என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.